மத்திய அரசு கொண்டு வந்த வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. மசோதாவை திரும்ப பெற எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. नित्यानंद राय जी द्वारा प्रस्तुत प्रस्ताव को स्वीकृत किया जाए। जो सदस्य प्रस्ताव के पक्ष में हैं वो हाँ कहें, जो सदस्य प्रस्ताव के विपक्ष में वो ना कहें। मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हुआ है, हाँ वालों के पक्ष में हुआ है, प्रस्ताव स्वीकृत हुआ। மாணவர்கள் மீதான தாக்குதல் குறித்து நாடாளுமன்றத்திற்கு வந்து பதில் சொல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு துணிச்சல் இல்லை என ராகுல் காந்தி கடும் விமர்சனம். மாணவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டது யார் என கேள்வி எழுப்பியுள்ள அவர் அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மீதான தாக்குதல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த அரசு தயார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்துள்ளார். நாடாளுமன்ற விதிகளை பின்பற்றி கேட்கப்படும் கேள்விகளுக்கு விரிவாக பதிலளிக்க தயார் என்றும் விளக்கமளித்துள்ளார். நீலகிரி, தேனி மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுதினம் கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் நாளை மறுதினம் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேறியது. காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல், இடதுசாரி கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் விஜய் தனது நிலைக்கு அம்மா, அக்கா, தங்கை, பாட்டிகள்தான் காரணம் என உருக்கமாக பேசினார். தமிழகத்தின் பெண்களுக்காக பேசுவதாக குறிப்பிட்ட முதல்வர் விஜய் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். நம்மளோட வீட்டில் இருக்கிற நம்ம பாட்டியை, நம்ம அம்மாவை, நம்ம அக்காவை, நம்ம தங்கச்சியை பற்றின ஒரு தீர்மானம். அதை பற்றி பேசுறதுக்கு, அவங்களுக்காக பேசுறதுக்கு நம்ம மனசில் இருந்து, நம்ம இதயத்தில் இருந்து பேசுகிறேன். பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர்றது ஏதோ சலுகைன்னு நினைச்சிடக்கூடாது. சமூக நீதி சார்ந்தது, அரசியல் அமைப்பு சார்ந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம நாட்டோட மக்கள் தொகையில் ஏறக்குறைய பாதி பேர் பெண்கள் தான். அதனால அனைத்து நிலைகள்லையும் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்படணும். தொகுதி மறுவரையறையுடன் மகளிர் இடஒதுக்கீட்டை சேர்க்கக்கூடாது என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். அதே சமயம் இடஒதுக்கீடு மசோதாவை தாமதப்படுத்தக்கூடாது என கேட்டுக் கொண்டுள்ள அவர் இது சலுகை அல்ல, ஜனநாயக உரிமை என கூறியுள்ளார். இதற்கான தொகுதி ஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையுடன் இணைத்து அதனை ஒத்திவைக்க கூடாது. மேற்படி தொகுதி ஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு தெரிவித்துள்ளது. தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாடு பாதிக்கக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக உள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம்.
தொகுதி மறுவரையறையை எதிர்த்த தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக 33% மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அரசியல் பரபரப்பை ஏற்படுத்துவதற்காகவே இந்த தீர்மானத்தை தாவேக அரசு கொண்டு வந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். பட்ஜெட் மீதான பதிலுரையில் பேசிய அமைச்சர் மரிய வில்சன் தமிழ் பேசுவதில் தனக்கு தடங்கள் உள்ளதாக கூறினார். கடந்த அவை நடவடிக்கையில் ஆவேசம் அடைந்தது குறித்து விளக்கம் அளித்த அவர் எதிர்வரும் நாட்களில் ஸ்ட்ராங்காக வருவோம் என தெரிவித்தார். தேசத்தை அடுத்து ஆளப்போவது யார் என்பது குறித்து அமைச்சர் மரிய வில்சன் குட்டி கதை சொல்லி விளக்கமளித்தார். நேர்மையாக இருந்தார், எல்லாம் சாத்தியம், அதற்கு முதலமைச்சர் விஜயே சாட்சி என்றும் புகழாரம் சூட்டினார். பேரபிள் இல்லை ஒரு ஸ்டோரி அண்ணன் மாதிரி சொல்ல முடியாது, ஒரு குட்டி கதை மாதிரி. ஆனால் எனக்கு வந்த விதத்தில் நான் சொல்கிறேன். அடுத்த இந்த தேசத்தை ஆளப்போவது யார் என்று ஒரு போட்டியை வைத்திருக்கிறார்கள் ஒரு பெரியவர். வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாம, குறுக்கு வழியை கடைப்பிடிக்காம, நேர்மையாக இருந்தால் எல்லாம் இங்கே சாத்தியம் என்பதற்கு எங்க தலைவரே சாட்சி. தாவேக அரசின் வேளாண் பட்ஜெட் வெற்று பட்ஜெட் அல்ல, வெற்றி பட்ஜெட் என வேளாண் நலத்துறை அமைச்சர் வினோத் பெருமிதம் தெரிவித்தார். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை நிறைவேற்ற அவகாசம் தேவை என்றும் விளக்கமளித்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு பிறகு அவையில் வினாக்கள் மற்றும் விடைகள் நேரம் இடம்பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். காவிரி ஆணையம் உத்தரவிட்டபடி நீரை திறந்துவிட உத்தரவிடுமாறு திமுக தாக்கல் செய்த மனுவை விரைந்து விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் முறையீடு. தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவுடன் திமுகவின் மனுவை இணைத்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தலைமை நீதிபதி அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் ஆபரண தங்கம் 14,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கோவையில் தனியார் கல்லூரி மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 17 வயது சிறுவன் உட்பட 5 பேரை செட்டிப்பாளையம் போலீசார் கைது செய்தனர். மாணவர்களுக்கிடையேயான முன்பகை காரணமாக ஏற்பட்ட அடிதடி கொலையில் முடிந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பழனி கோவில் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், இடைத்தரகர் ஜெயபிரகாஷின் ஜாமீன் மனு தள்ளுபடி. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில முறைகேடு வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் திண்டுக்கல் முதலாவது மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகளால் அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்படுவது தொடர்பான மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஜந்தர் மந்தர் வழக்குடன் இணைத்து விசாரிக்கப்படும் நிலையில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு மனு விரைவில் விசாரிக்கிறது. மியான்மர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கின் அடிப்படையில் சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட 8 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். டெல்லி என்ஐஏ அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் சோதனையில் சர்வதேச கடத்தல் கும்பலுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது.
உணவுப் பொருட்களை விளம்பரப்படுத்தும் பிரபலங்கள் மற்றும் இன்ஃப்ளூயன்சர்கள் அப்பொருளின் தகவல்கள் உண்மையானவை மற்றும் FSSAI விதிகளுக்கு உட்பட்டவை என்பதை உறுதி செய்ய வேண்டும். ஆதாரமற்ற மற்றும் தவறான விளம்பரங்களை ஊக்குவித்தால் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் அபராதமும் விதிக்கப்படும் என இந்திய உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. சென்னை கிண்டியில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நாளை தொழிற்துறை கருத்தரங்கம் நடைபெறவுள்ளது. புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு தொழில் நிறுவனங்களுக்கு காணொலி மூலம் முதலமைச்சர் விஜய் அடிக்கல் நாட்ட உள்ளார். தமிழகத்தில் ஜூலை மாதத்தில் அதிகப்படியான மின் கட்டணம் கணக்கிடப்பட்டதாக எழுந்த புகார்களை அடுத்து மின்வாரியம் நடத்திய ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. மாநிலம் முழுவதும் ஆய்வு செய்யப்பட்ட 3.43 லட்சம் மின் இணைப்புகளில் வெறும் 0.75% இணைப்புகளில் மட்டுமே கணக்கீட்டு வேறுபாடுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக மின்வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை என ஆணையர் சமீரன் தெரிவித்துள்ளார். திருத்தப்பட்ட வரி மதிப்பீட்டில் ஆட்சேபனை இருந்தால் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் சொத்து வரி தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மகாராஷ்டிராவில் குடியிருப்புகள் மீது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. காயங்களுடன் 4 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இடிபாடுகளை அகற்றும் பணி மும்முரம். டாடா குழுமத்தின் தலைவர் பதவியிலிருந்து சந்திரசேகரன் தனது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். பணி நீட்டிப்பு வழங்க டாடா அறக்கட்டளை தலைவர் நோயல் டாடா எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் பணியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு.